மாறுவோம் மாறுவோம் மாற்றுவோம் மாறுவோம் மாற்றுவோம். தமிழகம் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை அபாயகரமான ஒரு இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 1,07,000 குளங்கள் தமிழகத்தில் இருக்கு. ஆனா 50,000 குளத்துல தண்ணி இல்ல. 8,300 குளம் இன்னைக்கு மக்களுடைய ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் வீடியோல கூட பேசணும். இதெல்லாம் படிப்படியாக எல்லாம் நாம செய்ய முடியாதுங்க. தன்னாளராக நாம செய்வோம். நம்மளை பார்த்து 4 பேர் செய்வாங்க, நம்மை பார்த்து அரசும் செய்யும். அதனால இன்று காலையில 6 மணி 6:30 மணியிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த நம்முடைய வைகை நதி இந்த பகுதியில் இந்த ஆற்றுப்படுகையில இந்த பாலத்துக்கு பக்கத்துல சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய பணி கடன் செய்து கிடப்பதே. கடன் கீழிருந்து பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கீழிருந்து நம்ம வேலை, நம்ம கடன் பணி செய்யணும். அது மட்டும்தான் நம்முடைய வேலைங்க. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பொறுப்பு இல்ல, பதவி இல்லை, எதையும் எதிர்பார்க்காம, ஈகோ இல்லாம நாம் இங்கே இந்த பணியை செய்கின்றோம் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதோடு, இந்த கையில நீங்க வேலை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வரும். நல்ல மனிதராக நாம் மாறுவோம். எளிமை நமக்கு தானா வரும். ஈகோ கரைஞ்சு போயிடும். ஒரு குப்பையே கையில் எடுத்துட்டீங்க, வேற எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எதை வேணாலும் சுத்தம் பண்ணலாம். குப்பையே நம்ம கையில் எடுக்கிறோம். அது அந்த தண்ணிக்குள்ள இறங்கி வேலை பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். ஆனா சாதாரண வேலை, நம்ம தண்ணிக்குள்ள போய் காலங்காலமாக கூடி இருக்கக்கூடிய குப்பை, அதையும் நீங்க எடுத்து பணி செய்றீங்க. அதனால அன்பான வேண்டுகோள், ஜேசிபி இருக்கு, எங்க ஜேசிபி வச்சு அள்ளணுமோ அதை ஜேசிபி வச்சு அள்ளிடலாம். எங்க நாம் கையிலே சுத்தப்படுத்த வேண்டுமோ அதை நாம் கையில சுத்தப்படுத்தலாம். அதனால இந்த பணியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இங்க இருந்து நான் அடுத்த படுகைக்கு போறேன். அடுத்த படுகையில் அடுத்த படுகையில் நம்ம தன்னார் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் போய் பார்க்கணும், அவங்ககிட்டயும் பேசணும், அவங்ககிட்டயும் கொஞ்ச நேரம் பணி செய்யணும். அதனால அன்பு சொந்தங்களே, இது ஒரு நாள் அல்ல, மறுபடியும் சொல்றேங்க, எல்லா வாரமும் வரணும், மரமும் வைக்கணும். காரணம், நமக்காக நம்ம பண்ணல, ஊருக்காக பண்றோம். எதையும் எதிர்பார்த்து பண்ணல, இயற்கைக்காக பண்றோம். இயற்கை இவ்வளவு எடுத்துக்கிட்டோம், திருமணம் இவ்வளவுதான் கொடுக்குறோம். அதனால தயவு செய்து இன்னைக்கு செய்வோம். வெயில் வர்ற வரைக்கும் செய்யுங்க. ரொம்ப உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. முடியாதவங்க, லேடிஸ் இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, 4 மணி நேரம் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. தண்ணி குடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க. திரும்ப அடுத்த வாரம் நம்ம வருவோம். இருக்கிறவங்க இங்க இருக்க உணவு ஏற்பாடு இருக்கு, உணவு சாப்பிடுங்க. இது நாம 4-5 வாரம் இதை தொடர்ந்து செஞ்சு இதை கிளீன் பண்ணிட்டு பக்கத்து படுது. அதனால இது 4-5 வாரம் செய்ய வேண்டியது. அடுத்த வாரம் இன்னைக்கு வந்தவங்க தயவு செய்து உங்க கூட இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க. வீரர்களிட அமைப்புல இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. அவங்களை மோட்டிவேட் பண்ணி கூட்டுவாங்க. கல்லூரி மாணவர்கள், எவ்வளவு கல்லூரி பசங்க எங்கெங்கயோ போறாங்க, மோட்டிவேட் பண்ணி இங்க கூட்டிட்டு வாங்க. அடுத்த வாரம் ஒரு 300, 500, 1000 கல்லூரி மாணவர்களை கூட்டிட்டு வாங்க. இந்த பகுதியை சுத்தப்படுத்துவோம். பத்திரிகை நண்பர்கள் பெரும் ஆர்வத்தோடு காலையிலிருந்து இங்க இருக்கிறாங்க, உத்வேகத்தோடு இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. 500, 1000 ஆகட்டும், 1000, 10,000 ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமான பணியை செய்யுங்க. மேடை போட்டா நிறைய பேர் வருவாங்க கேட்பதற்கு, பரவாயில்ல, சந்தோஷங்க. ஏன்னா அவங்க அங்க வரட்டும். ஆனா களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் 100 பேரா இருந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். அதனால வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், எல்லா வீர லீடர்ஸினுடைய தன்னார்வ நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாறுவோம் மாற்றுவோம் மாற்றுவோம்.